பார்த்தீங்கன்னா தோசை பிளேட் பார்த்தீங்கன்னா 5/2 கல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5/2 எலக்ட்ரிக்கல் தோசை பிளேட். இதோட கிலோவாட் பார்த்தீங்கன்னா 12 கிலோவாட். இது நம்ம எல்சிபி ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னா 3 ஃபேஸும் நம்மளுக்கு லைன் வருதுன்னு நீங்கள் தெரியும். எல்லோ, க்ரீன், ரெட்டு இது தெரியும் நம்மளுக்கு. ப்ளூ இருக்குது. இது வந்து ஆன் பண்ணோன்னா டிஜிட்டல் மீட்டர் ஆன் ஆகும். நம்மளுக்கு ஹீட்ரு ஆன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு க்ரீன் இண்டிகேட்டர் கனெக்ட் ஆகும். இப்போ க்ரீன் இண்டிகேட்டர் எரியும். எரிஞ்சால் ஹீட்ரு ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எரிஞ்சிச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா 110ல் நம்மளுடைய ஹீட்ரு வந்து ஹீட் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ 110ல் காட்டுது. நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணோன்னா அது இருக்கிற டெம்பரேச்சர் தான் அது காட்டும். இப்போ நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தோம் வீடியோ కోసం. அதனால் 110 காட்டுது. இப்போ இது கட் ஆஃப் பார்த்தோன்னா நம்ம 250 வச்சுருக்கோம். நம்ம யூசேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 110 வந்திருக்கு. 250 வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே 250 கம்மியாக 3 டிகிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஹீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹீட்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிறைய பார்த்தோன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கினேன் நான், வந்து எனக்கு வந்து சைட்லலாம் வரல, ஹீட் ஆகலை. உங்கள் மிஷின் அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்கிறாங்க. நம்ம மிஷினில் தோசை பிளேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீலே பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், சைடில் எல்லா சைட்லையுமே ஊற்றுறேன். நமக்கு எல்லா சைட்லையுமே ஹீட் ஆகும். சைட்லேருந்து இல்லை எல்லாமே ஹீட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம ஆன் பண்ண உடனே அதிகபட்சம் 5 நிமிட்ஸ் இல்லை 10 நிமிட்ஸில் நம்மளுக்கு ஹீட் தோசை போடுற அளவுக்கு ரேஞ்சுக்கு வந்துடும் நம்மளுக்கு. நம்ம அதே மாதிரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மந்த்து நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருவோம். ஆனால் 6 மந்த்தில் 1 இயர் வரைக்கும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே நம்மளுக்கு வந்ததில்லை. இது நீங்கள் வாங்குறீங்கனாக்கா வாங்கிட்டு 6 மந்த்தில் 1 இயர் வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. எல்லாமே நம்ம கம்பெனி சர்வீஸ் வந்து நம்ம வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிப்போம். நம்ம உங்களை ஃபாலோ பண்ணிப்போம். நம்ம கம்பெனிலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் தோசை போடலாமா, பரோட்டா போடலாமா, சப்பாத்தி போடலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் ரெகுலர் கேஸில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் நீங்கள் எல்லாமே தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து தண்ணி அதிகமாக தெளிக்கிறதுலாம் ஷாக் அடிக்குமா, அந்த இதுவெல்லாம் இல்லை. நம்ம தண்ணி இங்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே போக போகிறதில்ல. இங்கே போனாலும் அதிகமாக போகாது. போகாத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே தான் எலக்ட்ரிக் லைட் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் தண்ணி பட்டால் கூட எதுவுமே ஆகாது. நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதோ எதுவுமே ஆகாது. இங்கே பாருங்கள், நானே தருவேன். இது மாதிரி ஹீட்டு கூட இங்கெல்லாம் வராது. இங்கே கல்லில் மட்டும் தான் நம்ம எலக்ட்ரிக் இருந்தாலும் கல்லில் மட்டும்தான் ஹீட் இருக்கும் அந்த கல். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கேஸை கம்பேர் பண்ண சொல்ல இது உங்களுக்கு இபி பில் அதிகமாகலாம்லாம் அதிகமே ஆகாது. இது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக்கில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுப்போம். அதுக்கு கால் பண்ணுங்கள். எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.